ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குக்கிங் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொடியை நீங்கள் உங்கள் சமையலில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய சமையல் அந்த ரெசிபியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளேவராக இருக்கட்டும், பயங்கர ரிச்சாக காமிச்சு கொடுக்கும். அது மாதிரி இந்த பொடி என்னென்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பொடி நீங்கள் செய்யக்கூடிய அது வெஜ்ஜாக இருக்கலாம், நான்வெஜ்ஜாக இருக்கலாம், இல்லை கிரேவியாக இருக்கலாம், இல்லைனா பிரியாணியாக இருக்கலாம், எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலுமே இந்த ஒரு பொடியை ஃபைனல் டச்சாக நீங்கள் தூவி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. வீடே மணமணக்கும் அண்ட் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சேர்க்கக்கூடிய மசாலாவில் இந்த ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். அது வேறு ஒன்றும் இல்லை, சோம்பு தூள் தான். சோம்பை 1/4 கிலோ எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டியை காய வச்சுட்டு நல்லா கைப்பொறுக்கிற சூட்டில் அந்த சோம்பை லேசாக வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை ஃபைன் பவுடராக அரைக்காமல் ஜஸ்ட் கொஞ்சம் கோஸாக ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் சமைக்கக்கூடிய எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி, அதில் இந்த பொடியை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடே கமகமகம்னு நல்ல வாசமாக இருக்கும். டைஜஷனுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த பொடியை நீங்கள் ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் சேவ் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப் டு 3 months வரைக்கும் அதோட ஃப்ளேவர் மாறாமல் பட்டுக்குட்டி மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பொடி எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மஸ்டான மசாலா பொடினே நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பொடி இருந்துச்சுன்னா நார்மலாக செய்யக்கூடிய சமையல் கூட சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.